இங்கே தான் எவ்வளோ பிரச்சனை, அங்கே போனால் பாகிஸ்தான் கூட விளையாடுறது பெரிய பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாரு. அந்த பாயிண்ட் ஒரு விளையாட்டு ரீதியான பாகிஸ்தான் அப்படிங்க அங்கேயும் போய் ஒரு மற்ற நாட்டுக்குள்ள விளையாடும்போதுலாம் ப்ரெஷரே இல்லை, பாகிஸ்தான் கூட விளையாடும்போது பெரிய ப்ரெஷராக இருந்துச்சு. அது இஷ்யூ ஆகிடுச்சு, ட்ராவ் ஆகிடுச்சு, அதுக்கு பெரிய சண்டை நடந்துச்சு. எனக்கு அப்போ தான் அங்கேயும் புரிஞ்சு, ஏன்னா அவருக்கு தெரியாது அப்போ 90s வந்து அவருடைய எக்ஸ்போசருக்கு பாகிஸ்தான் இவ்வளோ பெரிய எதிரி நாடுன்னு அப்படி கட்டமைப்பு அவருக்கு தெரியாது. ஆனால் இவங்க விளையாட்டுலேயே இவங்க ஒருத்தர் சொல்லிக்கிறது இதுதான், நம்ம அவனை தோக்கடிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, உங்கள் விளையாட்டு நீங்கள் விளையாடுங்க. இவங்க என்னவா இருந்தாங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட. அப்போ நானும் வீரர்கள் என்னவா இருக்கான்னு பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் ஒன்று முடிவு பண்ணேன். அப்போ இவர் மனநிலை என்னவா இருந்துச்சுன்னா, இப்போ மற்ற நாட்டில் விளையாடும்போது வராத ப்ரெஷர் பாகிஸ்தான் கூட எனக்கு வந்துச்சு, எங்களுக்கு வந்துச்சு. அப்போ அதை சுற்றி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு, அதை மீறது பெரிய பிரச்சனை இருந்துச்சு. நம்ம இவ்வளோ தாண்டி போயிருக்கோம், அங்கே போய் பார்த்தா இன்னொருத்தன் டக்குன்னு கண்ணு முன்னாடி வந்து ஒரு பரம்பரை எதிரி மாதிரி ஒருத்தன் நிப்பாட்டி நீ அவனை தோத்துட்டா நீ மனசனே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ப்ரெஷர்லாம் இருக்குல்ல, இந்த வெற்றிலாம் பத்தாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறாங்க. அது நீ பாகிஸ்தான் கூட தோத்துட்டு நீ கோல்டு மெடலே வாங்கிட்டு போனாலும் அது மதிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க.